ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கதிரிஷ் டெக் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்இஓவில் சர்ச் வால்யூம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வித் எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்இஓவில் சர்ச் வால்யூம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் ஹோஸ்டிங் பற்றி பார்த்தலாம். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை இனிமேல் தான் வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எந்த சர்வர் சூஸ் பண்ணுறது, என்ன பிளான் சூஸ் பண்ணுறது, அதில் என்ன டொமைன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டொமைனா, எஸ்எஸ்எல்லா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாத எப்படி வந்து லோ ப்ரைஸில் பை பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஹோஸ்டிங் லிங்க் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் ரெஃபர் பண்ணுற சொல்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். எஸ்இஓவில் சர்ச் வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சர்ச் வால்யூம்? சர்ச் வால்யூம்னா என்ன? சர்ச் வால்யூம் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ கீவேர்ட் இஸ் சர்ச்டு இன் எ சர்ச் இன்ஜின் பர் மந்த். அதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை அந்த கீவேர்டை தேடுறோம் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின்னா என்ன? ஸோ கூகுள், பிங்கு, யாஹூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சர்ச் இன்ஜின் இருக்கும். ஸோ அந்த சர்ச் இன்ஜினில் ஒரு யூசர் வந்துட்டு அந்த கீவேர்டை போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ் நான் தேடுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டை வச்சு ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் வந்து தேடுறாங்க சர்ச் இன்ஜினில் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எதாவது ஷீட்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக சர்ச் வால்யூம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண மாட்டாங்க, எஸ்வின்னு ஷார்ட் ஃபார்மாக போட்டுப்பாங்க. ஸோ நிறையா சர்ச் இன்ஜின் இருக்குது, கூகுள், பிங்கு, யாஹூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, குரோமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினை மாற்ற முடியும் நம்மளால். ஸோ குரோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் உள்ளார நீங்கள் சர்ச் இன்ஜின் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். யாஹூ செட் பண்ணிக்கலாம், பிங்கு செட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பட் குரோம் வந்து கூகுளினுடைய ப்ராடக்ட்ன்றதுனால ஸோ கூகுள் வந்து டிஃபால்ட்டாக சர்ச் இன்ஜினில் செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை குரோமில் போயிட்டு செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த சர்ச் இன்ஜினை. ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தெரியும். அப்படி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷன் வீடியோவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து சர்ச் இன்ஜினை மாற்றுறது, ஸோ அதில் வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி வந்து இந்த சர்ச் வால்யூமை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த சர்ச் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சர்ச் வால்யூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் பர் மந்த்துக்கு சொல்கிறேன். ஸோ மீடியம் வால்யூம் அப்படின்னா 1000லேருந்து 10,000 இருக்குன்னா அது ஒரு மீடியம் சர்ச் வால்யூம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா லோ வால்யூம்னா ஒரு 10லேருந்து 1000 பேர் ஒரு மாதத்துக்கு அந்த கீவேர்டை போட்டு தேடுறாங்க அப்படின்னா அது லோ வால்யூம். வெரி லோ வால்யூம்னா ஸோ லெஸ் தென் ஒரு மாதத்துக்கு 10 பேர் தான் அந்த கீவேர்டே தேடுறாங்க அப்படின்னா அந்த கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து லோ வால்யூம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெஸ்ட் எஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ்னு சொல்லி நான் தேடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினில் ஒரு 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 12,000 சர்ச் வால்யூம், கரெக்டுங்களா? ஸோ இதே நான் வெறும் எஸ்இஓ கோர்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10,000 சர்ச் வால்யூம் பர் மந்த்து கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,20,000 வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் கிடைக்குது. பட் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹை சர்ச் வால்யூம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் பீப்புள் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ மோர் பீப்புள் சர்ச்சிங் ஃபார் த டாபிக். பட் இதில் என்ன இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா, ஹை சர்ச் வால்யூம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த கீவேர்டுக்கு உங்களால் ரேங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்கள் சைட்டுக்கு. அப்போது நீங்கள் என்ன டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்மியான சர்ச் வால்யூம் இருந்தாலும் நம்ம அதில் டாப்பில் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கிடைக்கிற 10 ரிசல்ட்டாக இருந்தாலும் அது உங்களுக்காக இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை சர்ச் வால்யூம் இருக்குது, ஹை சர்ச் வால்யூமை நம்ம டார்கெட் பண்ணால் நம்ம வந்து 10,000 சர்ச் பர் மந்த் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஹை சர்ச் வால்யூம் டார்கெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பேஜோ 4th பேஜில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் கிடைக்கிற ஒரு சிம்பிள் 10 கிளிக்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது இந்த சர்ச் வால்யூம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த சர்ச் வால்யூம்லாம் ஓகே, இதுக்கு ஏதாவது ஃப்ரீ டூல் இருக்கா? இந்த சர்ச் வால்யூமை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் தாங்க. இந்த 9 டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் தான். பட் இதில் ஒரு சிலது ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது குரோம் எக்ஸ்டென்ஷன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூலும் ஒரு டிஃபர். ஸோ இதில் மெயினாக ஃப்ரீ டூல் அப்படின்னு பார்க்கும்போது சர்ச் வால்யூம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூகுள்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு டூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளான். இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கூகுள் ஆட் அக்கௌண்ட் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி
பண்ணி ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடி இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கீவேர்டு தேவையோ ஸோ அந்த கீவேர்ட் டைப் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான ரிலேட்டபிள் ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து அதில் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்கணும்னா ஸோ அதை கொடுத்துமே உங்களால் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே கூகுளே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து என்ன ட்ரெண்ட்ஸ் ஆகுது, என்னென்ன கீவேர்டில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்காகவே கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் உங்களால் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும் சர்ச் வால்யூமை. ஸோ அதுக்கடுத்து ஊபர் சஜஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கீவேர்ட் சஃபரு, ஹெச்எஃப், ஸோ மோஸு, பிங்கு, அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் கன்சோல் இருக்குது. கூகுள் சர்ச் கன்சோலில் உங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீவேர்டுன்னு பார்க்க முடியாது. ஸோ அனலிட்டிக்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ கூகுள் சர்ச் கன்சோலில் எத்தனை பேர் தேடுறாங்க, இந்த கீவேர்டு நம்ம சைட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்ற மாதிரி டிராஃபிக்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி மொத்தம் 9 டூல்ஸ் இருக்குது. இந்த 9 டூல்ஸுமே நீங்கள் வந்து மேனுவலாக ஒன்று ஒன்றா உங்களுடைய சைட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த கீவேர்ட்ஸ் நம்ம வந்து நம்ம சைட்டுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ப்ராக்டிக்கல் வீடியோவில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாத இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து பெய்டு. ஸோ ஊபர் சஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹெச்எஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க 10 days 15 days அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெய்ட் டூல்ஸ் போகலாம். இப்போ என்கிட்ட கேட்பீங்க ஸோ ஃப்ரீ டூல்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, அப்போ பெய்ட் டூல்ஸில் எனக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பெய்ட் டூல்ஸில் என்ன யூஸ் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பெய்டு டூல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 டூல்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 9 டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கீவேர்டு எக்ஸ்ப்ளோரர், அதுக்கப்புறம் செம்ரஷ் கீவேர்டு ஓவர்வியூ, ஸோ மோஸ்னுடைய கீவேர்டு எக்ஸ்ப்ளோரர். இது வந்து மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ ஹெச்எஃப்பும் செம்ரஷும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்டில் தான் போயிட்டு லாகின் பண்ணி ஸோ எவ்வளோ சர்ச் வால்யூம் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்டாக நீங்கள் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹெச்எஃப், செம்ரஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓகே. இப்போ இதில் வந்து பெய்ட் டூல்ஸு, ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. இதில் எனக்கு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுங்கள் எது வந்து எனக்கு ஃப்ரீ டூலில் கரெக்டாக இருக்கும், பெய்ட் டூலில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டூலில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீவேர்ட் சஃபர், ஊபர் சஜஸ்ட், இது மூணுமே ஃப்ரீ டூல் தான். இந்த ஃப்ரீ டூலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், செம்ரஷ், கீவேர்ட் ஃபைண்டர், இந்த 3 டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெய்ட் டூல். பட் என்னுடைய சஜஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெய்ட் டூல் வந்து போங்க. பெய்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மெட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸு, ஸோ ரேட்டிங்கு இதெல்லாம் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பெய்ட் டூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ டூல்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டூல்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெய்ட் டூல்ஸுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சர்ச் வால்யூம்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்இஓ ரிலேட்டட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு கிளாஸ் தேவைனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.